வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு கார்லிக் பிரெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஒரு பேக்வெட் பிரெட் இந்த மாதிரி கட் பண்ணாம பெரிய பீஸா சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் பார்ஸ்லி இலை. இன்னைக்கு வந்து எனக்கு ஃப்ரெஷ் லீவ்ஸ் கிடைக்காததுனால நான் வந்து ட்ரைட் அதாவது காஞ்ச பார்ஸ்லி யூஸ் பண்றேன். 1 டேபிள் ஸ்பூன். முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஃப்ரெஷ் லீவ்ஸ் யூஸ் பண்ண பாருங்க. 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு, 100 கிராம் வெண்ணெய். நான் இன்னைக்கு வந்து உப்பு போடாத வெண்ணெய் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்றேன். நீங்க வந்து உப்பு போட்ட வெண்ணெய் அதாவது சால்டட் பட்டர் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு போதும், 1/4 டீஸ்பூன் தேவையில்லை. 4 மீடியம் சைஸ் பல்லு பூண்டு. முதல்ல ஒரு பிரெட் நைஃப் வச்சு இந்த பேக்வெட் பிரெட்டை ஒரு 2 சென்டிமீட்டர் அகலத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்க போறோம். ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துறாதீங்க, கீழே வந்து எட்ஜ் வந்து இன்னும் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்க. அடுத்ததா இந்த வெண்ணெயை வந்து ஒரு பெரிய பவுல்ல எடுத்துக்க போறோம். இந்த வெண்ணெய் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சாஃப்டா. அப்பதான் நம்மளுக்கு மிச்சம் இதெல்லாம் போட்டு கலக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது கூட முதல்ல நான் பூண்டை சேர்த்துக்க போறேன். நான் வந்து டைரக்டா துருவி சேர்க்கிறேன். நீங்க துருவி வச்சுட்டு சேர்த்தாலும் சரி, எப்படினாலும் ஒன்றும் இல்லை. துருவி இது நல்லா சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வச்சிருந்த பார்ஸ்லி இலை, மிளகுத்தூள், உப்பு, ஃப்ரெஷ் பார்ஸ்லி இலை இருந்தால் ஃப்ரெஷ் பார்ஸ்லி இலையே முடிஞ்ச வரைக்கும் சேர்க்க பாருங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இதுதான் நம்ம கார்லிக் பிரெட்டுக்கு தேவையான கார்லிக் பட்டர். இது வந்து சில சூப்பர் மார்க்கெட்ல ரெடிமேடா கூட கிடைக்கும். ஆனா இது ரொம்ப சிம்பிள் தான், நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். பண்ணிட்டு ஒரு கட்லரி நைஃபை வச்சு நல்லா ஒரு ஸ்கூப் பட்டர் எடுத்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த கேப்ல எல்லாத்தையும் நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக 2 பக்கமும் கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேப்லேயும் ஃபில் பண்ணி எடுத்து முடிச்சிருங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் தனித்தனியாக நம்ம அப்ளை பண்ணாதான் ஒவ்வொரு பீஸ்லேயும் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அதனால நல்லா அப்ளை பண்ணி இதை வந்து நல்லா சீல் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற கார்லிக் பட்டரை நம்ம வந்து மேலாப்பில் இந்த மாதிரி தடவி விட்டுக்க போகிறோம். நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி விட்டுருங்க. அப்பதான் வெளியில இருக்கிற சைடும் கொஞ்சம் அந்த ஸ்மெல் இறங்கி கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும் நம்ம அவன்ல வைக்கும்போது. இதை வந்து நான் வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில்ல சுருட்டி வைக்க போறோம். இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து நல்லா நீளமா எடுத்துக்கோங்க. பிரெட்டை நடுவில் வச்சுட்டு முதல்ல 2 சைடும் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிட்டு இந்த 2 ஓரத்தையும் நல்லா சீல் பண்ணி மடிச்சு விட்டுருங்க. அந்த பிரெட் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் மடிச்சு விட்டுருங்க. அப்படி வைக்கும்போது அந்த அவன்ல சூடு வந்து உள்ள நல்லா இறங்கும். இப்போ நான் அவனை ஏற்கனவே 180 டிகிரிஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா சூடா இருக்கு அவன். இதுல இந்த பிரெட்டை வந்து நம்ம 10 நிமிஷத்துக்கு வைக்க போறோம். 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு திரும்பியும் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு அதே 180 டிகிரியில வைக்கணும். அதுக்கு முன்னாடி அதை வந்து சைடு திருப்பி வைக்க போறோம். உள்பக்கத்தை வெளிப்பக்கமாகவும் மேல் பக்கத்தை கீழ்ப்பக்கமாகவும் நம்ம திருப்பி வைக்க போறோம். அப்போ எல்லா பக்கமும் ஈவனா நல்லா குக் ஆகும், சூடாகும். மறுபடியும் அதே 180 டிகிரியில 10 மினிட்ஸ் 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா கார்லிக் பிரெட் தயார். நல்லா அந்த பட்டர்லாம் உருகி அந்த பிரெட் வந்து அதுல நல்லா சோக் ஆகி சாஃப்டா அந்த ஸ்மெல்லே ரொம்ப அருமையா இருக்கும் இதை ஓபன் பண்ணும்போது. இது எல்லா வித பாஸ்தாக்கும் சைடா ரொம்ப அருமையா இருக்கும். வெறுமனே சாப்பிடவும் டேஸ்டா இருக்கும். உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நன்றி.